வணக்கம் நண்பர்களே. ஒரு பவர் சம்பந்தமாக ஒரு வழக்கு நான் தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அந்த வழக்கை தாக்கல் பண்ணுவதற்கு முன்பாக என்னென்ன பிரச்சனைலாம் இந்த வழக்கில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய முன் தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைச்ச தீர்ப்பு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பு. இந்த தீர்ப்பை 30/4/2025 தான் வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் சிவஞானம் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பவரை எப்போது ரத்து பண்ண முடியும், பவரின் அடிப்படையில் கிரயம் கொடுத்த பிறகு அந்த பவரை கேன்சல் செய்து அந்த கிரயம் செல்லாது என்று அறிவிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா, எந்த சூழ்நிலையில் கிரயத்தை ரத்து செய்யணும்னு பரிகாரம் கேட்கணும், எந்த சூழ்நிலையில் செல்லாதுன்னு பரிகாரம் கேட்கணும், எப்போது பவர் ஏஜென்ட்டுக்கு கணக்குகளை உரிமையாளருக்கு கொடுப்பதற்கு கடமை இருக்குது, எப்போது கன்சிடரேஷனை உரிமையாளர் வசம் செலுத்துவதற்கு பவர் ஏஜென்ட்டுக்கு கடமை இருக்குது, எந்த சூழ்நிலையில் பவரை ரத்து செய்ய முடியும் அப்படின்னு பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக குறிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரிவு 55B இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிவின் பிரகாரம் பவர் ஏஜென்ட் சொத்தை விற்ற பிறகு நமக்கு பணம் தரவில்லை என்றால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த டிபி ஆக்ட் பிரிவு 55(B) சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு தீர்ப்பை படித்த பிறகு நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வழக்கில் பல முக்கியமான முன் தீர்ப்புகளை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. மிகப்பெரிய தீர்ப்பு தான். கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும், நம்ம ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கும் புரியும், இல்லைன்னா யாருக்கும் புரியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நிச்சயமாக நம்ம அனைவருக்கும் பயன்படக்கூடிய மிக முக்கியமான வழக்காக இதை நான் பார்க்குறேன். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் அழகேசன். பிரதிவாதிகள் 8 பேர் இருக்கிறாங்க: ராமகிருஷ்ணன், கணேசன், ஜெயபிரகாஷ். இந்த பிரதிவாதிகள் யாருன்னா இந்த வாதியின் உடன் பிறந்த சகோதரர்கள். 4ஆம் பிரதிவாதி பேர் ராமலிங்கம். இவர் யாருன்னா இந்த வாதி கிரைய ஒப்பந்தம் செய்து கொண்ட நபர். 5வது பிரதிவாதி பொன்னுசாமி யாருன்னா பவர் ஏஜென்ட்டு. 6, 7, 8 பிரதிவாதிகள் யாருன்னா வழக்கை கிரயம் பெற்ற நபர்கள். முக்கியமாக இந்த வழக்கில் கண்டஸ்ட் பண்ணுறது 6, 7 பிரதிவாதிகள் தான். அவங்க தான் இந்த வழக்கு சொத்துக்களை கம்ப்ளீட்டாக பவர் ஏஜென்ட்டுக்கிட்ட இருந்து கிரயம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி கிரயம் கொடுத்த பிறகுதான் வாதி இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார். இப்போது இந்த வாதியான அழகேசன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு இல்லையா? அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கில் நான் மொத்தம் 2 ஷெட்யூல் சொத்துக்கள் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஏ அட்டவணை சொத்து. இந்த சொத்து 3 கிரைய ஆவணங்கள் மூலமாக எனக்கு பாத்தியப்பட்டது. அதே போல் பி ஷெட்யூல் சொத்து என் உடன்பிறந்த சகோதரர்களான இந்த வழக்கில் கண்ட 1 முதல் 3 பிரதிவாதிகளுக்கு 4 கிரைய ஆவணங்கள் மூலமாக பாத்தியப்பட்டது. நானும் 1 முதல் 3 பிரதிவாதிகளான என்னுடைய சகோதரர்களும் ஏ மற்றும் பி ஷெட்யூல் சொத்துக்களை ரூபாய் 22 லட்சத்துக்கு கிரயம் பேசி 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டோம். 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட இருந்து நாங்கள் 50,000 முன்பணமும் பெற்றுக்கொண்டோம். அதன் பிறகு 30/6/2005 இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து நானும் என்னுடைய சகோதரர்கள் 3 பேரும் சேர்ந்து 5ஆம் பிரதிவாதிக்கு ஒரு பவர் கொடுத்தோம். அப்படி பவர் கொடுத்த 2 நாளில் எனக்கு சொந்தமான ஏ அட்டவணை சொத்தை விற்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் நான் 5ஆம் பிரதிவாதிக்கு கொடுத்த பவரை ரத்து செய்யணும், ஏ அட்டவணை சொத்தை பொறுத்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி 1 முதல் 5 பிரதிவாதிகள்கிட்ட சொன்னேன். அதாவது என்னுடைய சகோதரர்கள்ட்டையும் சொன்னேன், நான் யாருக்கு கிரைய ஒப்பந்தம் போட்டனோ அவர்கிட்டையும் சொன்னேன், பவர் ஏஜென்ட்டுக்கிட்டையும் சொன்னேன்.
நான் 1 முதல் 3 பிரதிவாதிகளுடன் சேர்ந்து 5ஆம் பிரதிவாதிக்கு பவர் எழுதி கொடுத்திருப்பதால் நான் மட்டும் பவரை ரத்து செய்ய முடியாது. அப்படி பவரை ரத்து செய்தால் என்டையர் பவரும் ரத்தாகிவிடும். அதனால் 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட கொடுத்த கிரைய ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அதை கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் பவர் அடிப்படையிலையும் நாங்கள் ஏ அட்டவணை சொத்தை ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட நான் போட்டு கொடுத்த அந்த டோக்கன் ரசீதையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்படி நாங்கள் 4 பேர் சேர்ந்து பவர் கொடுத்துருக்கிறதுனால அந்த பவரை ரத்து பண்ண முடியல. ஆனால் நான் வாய்மொழியாக ரத்து பண்ணிட்டேன். அதே நேரத்தில் கிரைய ஒப்பந்தம் வேண்டாம்னு 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட சொல்லிட்டேன். அவர் நான் கொடுத்த டோக்கன் ரசீதையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. உடனே நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த டோக்கன் ரசீதை கிழிச்சு போட்டுட்டேன். அதன் பிறகு சொத்தை நான் அனுஷ்டு தான் வந்தேன். இந்த சூழ்நிலையில் 2006ஆம் ஆண்டு இந்த வழக்கில் கண்ட 1 முதல் 5 பிரதிவாதிகளின் நடவடிக்கை சந்தேகம் படும்படியாக இருந்துச்சு. உடனடியாக நான் என்ன செஞ்சேன், வில்லங்க சான்றிதழ் போட்டு சொத்துக்கு வில்லங்கம் பார்த்தேன். அப்படி வில்லங்கம் பார்த்தப்போ 22/6/2006 வரைக்கும் வழக்கு சொத்தில் எந்த வில்லங்கமும் தொடங்கலை. உடனே நான் என்ன செஞ்சேன், 4/8/2006 5ஆம் பிரதிவாதிக்கு ஏ ஷெட்யூலை கொடுத்து நான் கொடுத்த பவரை ரத்து செஞ்சு ஒரு அறிவிப்பு அனுப்பினேன். உடனே பேப்பரில் ஒரு பப்ளிகேஷனையும் கொடுத்தேன். 27/7/2007 வரைக்கும் நான் வழக்கு ஏ அட்டவணை சொத்தின் சுவாதீனத்தில் இருந்தேன். இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் கண்ட பவர் ஏஜென்ட்டான 5 பிரதிவாதி 6-7 பிரதிவாதிகள் திடீரென ரவுடிகளுடன் என்னுடைய சொத்துக்குள்ளே அத்துமீறி நுழைந்து சொத்து எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக என்கிட்ட சுவாதீனத்தை பிடிங்கிட்டாங்க. மேலும் வழக்கு ஏ அட்டவணை சொத்தில் எனக்கு ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு வேலையாளும் அவர் குடும்பத்தோடு தங்கியிருந்தார். அவரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. இது தொடர்பாக நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். அந்த புகார் மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த சூழ்நிலையில் 6-7 பிரதிவாதிகள் வழக்கு ஏ அட்டவணை சொத்தை பொறுத்து என் மேலே இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போட்டாங்க. அந்த சூட்டில் எனக்கு நோட்டீஸ் வந்த பிறகு தான் தெரிந்தது, எனது பவர் ஏஜென்ட்டான 5ஆம் பிரதிவாதி மோசடியாக ஏ அட்டவணை சொத்தை 6-7 பிரதிவாதிகளுக்கு கிரயம் பண்ணியிருக்கிறாரு. ஏ அட்டவணை சொத்தை மட்டும் இல்லை, வழக்கு ஏபிசி எல்லா சொத்தையுமே 6-7 பிரதிவாதிகளுக்கு கிரயம் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு சொத்துக்கள் எல்லாமே சார்பதிவாளர் எண் 2க்கின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது. ஆனால் பத்திரத்தை சார்பதிவாளர் 1ல் கொண்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கிரயம் செல்லாது. அதுபோக கிரய பத்திரத்தில் தொகை 7 லட்சம்னு போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே வழக்கு சொத்தின் சந்தை மதிப்பே 20 லட்சத்துக்கு மேலே போகும். அதுபோக கிரயத்தொகையை ஃபுல்லாக நான் யாருக்கிட்டேயோ கடன் பெற்றிருப்பது போலவும் அவர்களுக்கு இவர்கள் செலுத்தியது போலவும் ஜோடிச்சிருக்கிறாங்க. நான் யாருக்கிட்டேயும் கடன் வாங்கலை, நான் யாருக்கு கடன் படவும் இல்லை. அதுபோக 30/6/2005 என்கிட்ட பவர் வாங்கும்போதே எழுதப்படாத சில முத்திரைத்தாள்களை என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருந்தாங்க. அதை பயன்படுத்தி போலியாக ஆவணங்களை தயாரிச்சிருக்கிறாங்க. அதுபோக வழக்கு சொத்துக்குரிய பட்டா பெருமாற்றம் செஞ்சுருக்காங்க, மின் இணைப்பும் செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே மோசடி. நான் பவர் ஏஜென்ட்டான 5ஆம் பிரதிவாதிகளிடமிருந்து வழக்கு சொத்துக்கு எந்த தொகையும் வரல, எனக்கு எந்த காசும் வரல. மொத்தத்தில் என்னையை ஏமாற்றி விட்டாங்க. எனவே இந்த வழக்கு அட்டவணை சொத்து ஏ அட்டவணை சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்ணணும். அந்த சொத்தின் சுவாதீனத்தை எனக்கு திரும்ப பெற்று தரணும். வழக்கு சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் தரணும். அதே நேரத்தில் 6-7 பிரதிவாதிகள் பெற்றிருக்கிற கிரைய பத்திரம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாதியினுடைய வழக்கு என்ன, வாதிக்கு ஏ ஷெட்யூல் சொத்து பாத்தியப்பட்டது. அவர் முதல்ல 4ஆம் பிரதிவாதிக்கிட்ட ஒரு கிரைய ஒப்பந்தம் போடுறார். திருப்பி அந்த கிரைய ஒப்பந்தத்தை உள்ளடக்கி 5ஆம் பிரதிவாதிக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. பவர் யார் கொடுக்குறாங்கன்னா அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து மொத்த சொத்துக்கும் கொடுக்குறாங்க. அப்படி பவர் கொடுத்தவொடனே இவருக்கு கிரைய சொத்தை விற்கிறதுக்கு மனசு இல்லை. உடனே இவங்களை அணுகி நான் சொத்தை கிரையம் கொடுக்க விரும்பலை, அதனால் பவர் ரத்து பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நீ ஒருத்த மட்டும் ரத்து பண்ண முடியாது, ஏன்னா எல்லோரும் சேர்ந்து பவர் கொடுத்துருப்பதனால நீ மட்டும் ரத்து பண்ணால் என்டையர் பவரும் ரத்தாயிரும், அதனால் உன் சொத்தை நாங்கள் விடுவிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை நம்பி இவர் இருந்துடுறாரு. இதுக்கடையில் 5ஆம் பிரதிவாதி அந்த பவரை பயன்படுத்தி 6-7 பிரதிவாதிகளுக்கு சொத்தை விற்று சொத்தின் சுவாதீனத்தை எடுத்துடுறாங்க. இதுதான் கேஸ்.
இந்த வழக்கிற்கு 6-7 பிரதிவாதிகள் அவங்க தானே கண்டஸ்ட் பார்ட்டி, அவங்க தான் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாதியின் வழக்கு உண்மை அல்ல, வாதியும் 1 முதல் 3 பிரதிவாதிகளும் வழக்கு சொத்துக்களை 4ஆம் பிரதிவாதியுடன் கிரைய ஒப்பந்தம் பேசி ஒரு டோக்கன் ரசீது போட்டாங்க அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த வாதியும் 1 முதல் 3 பிரதிவாதிகளும் சேர்ந்து 5ஆம் பிரதிவாதிக்கு கொடுத்த பவர் ரத்து செய்யப்படலை. நாங்கள் கிரைய வாங்கும்போது ரத்து செய்யப்படலை. அதே போல் வழக்கு சொத்தின் சுவாதீனத்தில் 27/7/2007 வரைக்கும் வாதி இருந்தார் அப்படிங்கிறது உண்மை இல்லை. நாங்கள் வழக்கு சொத்துக்களை அத்துமீறி நுழைஞ்சு சுவாதீனம் எடுத்துக்கிட்டோம், வாதியினுடைய வேலையாட்களையும் அடித்து துரத்திட்டோம் அப்படிங்கிறதும் உண்மை இல்லை. சட்டப்படி பல அதிகார வரம்பு கொண்ட சார்பதிவாளர் அலுவலக எல்லைக்குள் ஒரு சொத்து இருந்தால் ஏதாவது ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணலாம். சி அட்டவணை சொத்து சார்பதிவாளர் எண் 1 இருக்குது. நாங்கள் மொத்த சொத்தையும் கிரைய வாங்கியிருக்கிறதுனால எண் 1 பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு சட்டப்படி அனுமதி உண்டு. அதே போல் வழக்கு அட்டவணை ஏ அட்டவணை சொத்தின் சந்தை மதிப்பே 20 லட்சம் அப்படிங்கிறது உண்மை இல்லை. நாங்கள் ஏ ஷெட்யூல் சொத்தை சரியான மறுபயன் கொடுத்து கிரையம் வாங்கியிருக்கோம். அப்படி கிரையம் பெற்ற பிறகு வாதி நாங்கள் சேல் கன்சிடரேஷன் எதுவும் செலுத்தலை அப்படிங்கிறது டீட் ஆஃப் எஸ்டோபிள் ஆகும், முரண்தடை ஆகும். 4-5 பிரதிவாதிகள் இந்த வாதிக்கு வேண்டப்பட்ட நபர்கள், அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வழக்கு சொத்துக்கு 5ஆம் பிரதி ஒரு பவர் ஏஜென்ட்டு, அவங்க மூலமாக நாங்கள் சொத்தை கிரையம் வாங்கியாச்சு. இந்த வாதியும் 1 முதல் 3 பிரதிவாதிக்கும் பல்வேறு நபர்கள்கிட்டையும் கிரையம் வாங்கியிருந்தாங்க. அந்த கடனை அடைப்பதற்காக 5ஆம் பிரதிவாதி மூலமாக எங்களுக்கு சொத்தை கிரையம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கிரையத்தொகையை அந்த கடன்தாரர்களுக்கு நேரடியாக செலுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் ரூபாய் 22 லட்சம் நாங்கள் கிரையத்தொகையாக கொடுத்துருக்குறோம். அசல் ஆவணங்கள் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்குது, எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நாங்கள் நேரடியாக இந்த வாதி மற்றும் 1 முதல் 3 பிரதிவாதிகள்கிட்டையே கிரைப்பத்திரம் எழுதித்தாங்கன்னு கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நிறைய கடன்தாரர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்தால் பிரச்சனை ஆயிரும், அதனால் நீங்கள் 5ஆம் பிரதிவாதி பவர் ஏஜென்ட் மூலமாகவே கிரையம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் 5ஆம் பிரதிவாதி மூலமாக கிரையம் வாங்கினோமே தவிர இவங்ககிட்ட அதை வாதிட்டையும் 1 முதல் 3 பிரதிவாதியும் நேரடியாக வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. அவங்க கடன்தாரர்கள் தொல்லை பண்ணுவாங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் 5ஆம் பிரதிவாதிக்கிட்ட கிரையம் வாங்கினோம். நாங்கள் கிரையம் பெற்ற பிறகு வழக்கு சொத்திற்கு எங்கள் பேரில் பட்டா பெருமாற்றம் செஞ்சிட்டோம், மின் இணைப்பு வாங்கிட்டோம். நாங்கள் வாதி மீது ஒரு பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போட்டிருக்கோம். அந்த சூட்டில் நாங்கள் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனும் வாங்கியிருக்கிறோம். தற்போது பணம் பறிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் வாதி பொய்யாக வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் வாதியோட வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூட்டை போட்ட உடனே என்ன செய்கிறாங்க, இந்த 6-7 பிரதிவாதிகள் ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை போடுறாங்க. யார் மேலே? இந்த வாதி மேலே மட்டும் போடுறாங்க. நீதிமன்றம் 2 வழக்கையும் கிளப் பண்ணி ஒன்றாக நடத்துகிறாங்க. வாதி தரப்பில் 3 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, 46 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. 6-7 பிரதிவாதிகள் தரப்பில் 5 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, 25 டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது. சாட்சி சான்றாவணங்களாக 14 டாக்குமெண்ட்ஸ் குறியீடுபடுகிறது. சாட்சி சான்றாவணங்கள் என்னென்னா சாட்சி மூலமாக ஆவணங்களை குறியீடு செய்வது. 14 டாக்குமெண்ட்டு குறியீடு செய்கிறாங்க. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இந்த 6-7 பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற இன்ஜெக்ஷன் சூட்டை அலோவ் பண்ணுறாங்க. சரியா? என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாதியின் பவர் ஏஜென்ட்டான 5ஆம் பிரதிவாதி வாதிக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிறத வாதி நீதிமன்றத்தில் நிரூபிக்கலை. கிரையம் பெறும் சொத்துக்கள் வெவ்வேறு சார்பதிவக எல்லைக்குள் இருக்கும் நிலையில் ஏதாவது ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரம் போட்டுக்கலாம். சட்டம் அதை அனுமதிக்குது. அதனால் 6-7 பிரதிவாதிகளுடைய கிரையம் சட்டப்படி செல்லும். அதே போல் 6-7-8 பிரதிவாதிகள் 3 பேரும் பவர் ஏஜென்ட் மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகிருக்காங்க. அவங்க நீதிமன்றத்தில் நேரடியாக சாட்சியம் அளிக்கவில்லை.
அதனால் அவங்களுக்கு எதிராக அனுமானம் எடுக்கணும் அப்படின்னு வாதி கூறுவதை ஏற்க முடியாது. ஏன்னா 6-7 பிரதிவாதிகள் அவர் பவர் ஏஜென்ட் மூலமாக அப்பீல் ஆகிருக்கிறாங்க. அவர் பவர் ஏஜென்ட் வந்து சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு. அதனால் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் 6-7 பிரதிவாதிகள் வழக்கு சொத்தை 5ஆம் பிரதிவாதியான பவர் ஏஜென்ட்டிடமிருந்து கிரயம் பெற்றிருப்பது சட்டப்படி நிலைக்கத்தக்கது தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. அதனை எதிர்த்து வாதி வந்து 2 அப்பீல் போடுறாரு. 2 அப்பீல் ஒன்றா தானே போட்டாகணும். ஏன்னா இது டிஸ்மிஸ் ஆகிருக்கு, அதுவும் அலோ ஆகிருக்கு. அப்போ 2 அப்பீல் போடுற முதல் மேல்முறையீடை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். இப்போது இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமான என்ன வாதங்களெல்லாம் வைக்கிறாருன்னா, ஏ அட்டவணை சொத்தை பொறுத்து 6-7 பிரதிவாதிகள் 5வது பிரதிவாதியான பவர் ஏஜென்ட்டிடமிருந்து 11/7/2005 பெற்றிருக்கிற கிரைப்பத்திரத்தின் அடிப்படையில் சேல் கன்சிடரேஷன் எதுவும் கைமாறலை. அதனால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரிவு 25 படி அந்த கிரை ஆவணம் செல்லாது அப்படின்றாங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரிவு 25ன்னு புதுசாக ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அது எனக்கு இந்த தீர்ப்பை பார்த்த பிறகு தான் எனக்கே தெரியும். அடுத்ததாக 5ஆம் பிரதிவாதியான பவர் ஏஜென்ட்டுக்கு சேல் கன்சிடரேஷன் பெற்றது குறித்து பேசுவதற்கு தகுதி இல்லை. அதே சமயம் 5ஆம் பிரதிவாதியான பவர் ஏஜென்ட்டு விட்னஸ் பாக்ஸுக்கு வந்து சாட்சியம் அளிக்கலை. அதே போல் இந்த வழக்கில் கண்டஸ்ட் பார்ட்டிகளான 6-7 பிரதிவாதிகளும் விட்னஸ் பாக்ஸுக்கு வரலை. அவர்களுடைய பவர் ஏஜென்ட்டு தான் DW1ஆக விசாரிக்கப்பட்டிருக்கிறாரு. 6-7 பிரதிவாதிகள் கிரையப்பத்திரத்தின் அடிப்படையில் உரிமை கோருவதால் அவர்கள் விட்னஸ் பாக்ஸுக்கு வந்து கட்டாயமாக சாட்சியம் அளித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வரலை. அதனால் அவர்களுக்கு எதிரான அனுமானத்தை வந்து நீதிமன்றம் வந்து எடுத்திருக்க வேண்டும். ஆனால் கீழமை நீதிமன்றம் அப்படி எடுக்கலை. அதேபோல் வழக்கு ஏ மற்றும் பி அட்டவணை சொத்துக்கள் வந்து ஜாயிண்ட் சப்ரிஸ்டார் 2இன் அதிகார வரம்பு எல்லைக்குள்ளே இருக்குது. சி ஷெட்யூல் சொத்து வந்து ஜாயிண்ட் 1 சார்பதிவ அலுவலக எல்லைக்குள்ளே இருக்குது. ஆனால் கிரையப்பத்திரத்தை வந்து ஜாயிண்ட் 1ல் போட்டுக்கிறாங்க. அதாவது ஏபி ஷெட்யூல் வந்து ஜாயிண்ட் 2 அதிகார வரம்பில் இருக்கும்போது ஜாயிண்ட் 1ல் கொண்டு பத்திரம் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையிலும் அந்த கிரையப்பத்திரம் செல்லாது. சி அட்டவணை சொத்து சி ஷெட்யூல் வந்து 8ஆம் பிரதிவாதி 5ஆம் பிரதிவாதிக்கு 8ஆம் பிரதிவாதிக்கு பதியப்பட்ட சொத்தை 5ஆம் பிரதிவாதிக்கு ஜாயிண்ட் 1ல் தான் பத்திரம் போட்டு கொடுத்துருக்காரு. எப்போனா மதியம் 2 to 3 மணிக்குள்ளே போட்டிருக்காரு. ஆனால் அதே நாளில் 5ஆம் பிரதிவாதிகிட்ட இருந்து இந்த 6-7 பிரதிவாதிகள் ஏபிசி 3 ஷெட்யூல் சொத்துக்களையும் 4 to 5 மணிக்குள்ளே கிரயம் பெற்றிருக்கிறாரு. இதில் இருந்தே இது வந்து ஒரு ஃபேக்கான கிரயம் அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்துக்கு தெளிவாக தெரிய வரும். அதே போல் 8ஆம் பிரதிவாதி 5ஆம் பிரதிவாதிக்கு கிரயம் கொடுப்பதற்காக வாங்கிய ஸ்டாம்ப் பேப்பர்ஸும், அதே போல் 5ஆம் பிரதிவாதி 6-7 பிரதிவாதிகளுக்கு கிரயம் கொடுப்பதற்காக வாங்கிய ஸ்டாம்ப் பேப்பர்ஸும் வரிசையாக தொடர்ச்சியாக எண்ணுள்ளவை. அதனால் இவங்க பர்பஸாகவே பத்திரத்தை ஒரே நாளில் எல்லாம் செட்டப் பண்ணி போட்டுருக்குறாங்க. அதனால் அந்த கிரயங்கள் போலியானவை, அது உண்மையானவை அல்ல. ஆனால் இதையெல்லாம் கீழமை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணலை. அதனால் நீங்கள் வந்து அப்பீல் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த டிஃபெண்டன்ட் சைடில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா, மிக முக்கியமாக பல சட்டப்பிரிவுகளை இவர் சுட்டி காட்டுறார். என்ன சுட்டி காட்டுறாருன்னா, முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 32 ப்ரெசன்டேஷன் ஆஃப் டாக்குமெண்ட். இது என்ன சொல்கிறாரு இந்த செக்ஷனை சொல்லி, பவர் ஏஜென்ட்டுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரிவு 32 பிரகாரம் டாக்குமெண்ட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆவணப்பதிவுக்கு தாக்கல் செய்ய முதல்ல அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரிவு 213 சுட்டிக்காட்டி இந்த வழக்கில் வாதியும் 1 முதல் 3 பிரதிவாதிகளும் நேரடியாக தான் 6-7 பிரதிவாதிகள்கிட்ட கிரயம் பேசினாங்க. கிரயத்தொகை வந்து அவர்களின் கடன்தாரர்களுக்கு வந்து செலுத்தப்பட்டிருப்பதால் இந்த பவர் ஏஜென்ட்டுக்கு வந்து கணக்கை இந்த வாதிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரிவு 218 சுட்டி காட்டி சேல் கன்சிடரேஷன் முழுமையாக கடன்காரங்களுக்கு கொடுத்தாச்சு, அதனால் நான் பேமெண்ட் வந்து
என்னுடைய உரிமையாளர் அதான் வாதிக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே 2005 கிரயம் கொடுத்துட்டேன். அதன் பிறகு தான் வாதி வந்து 2006 எனக்கு நோட்டீஸ் அனுப்புனார். எப்போ நான் கிரயம் கொடுத்தனோ அப்போவே அந்த பவரானது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரிவு 201 படி முடிவுக்கு வந்து விடுகிறது. அப்படி நான் கிரயம் கொடுத்த பிறகு அந்த பவர் முடிஞ்சு போயிடும். அப்படி முடிஞ்சதுக்கு பிறகு இவர் வந்து ரத்து செய்வதாக சொல்லி எனக்கு அறிவிப்பு அனுப்பியிருப்பது சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் பிரிவு 31 சுட்டி காட்டி நான் வாதியின் பவர் ஏஜென்ட்டு, நான் கிரயம் கொடுத்துட்டேன். அப்போ நான் கிரயம் கொடுத்தால் வாதியே கிரயம் கொடுத்ததாக கருத வேண்டும். அப்படியானால் வாதி வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் பிரிவு 31 படி டீடை கேன்சலேஷன் பண்ணதான் பரிகாரம் கேட்கணுமே தவிர செல்லாது என்று பரிகாரம் கோருவதற்கு அவருக்கு ரைட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அடுத்ததாக டிபி ஆக்ட் செக்ஷன் 55B இதை சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அன்பெய்டு போர்ஷன் பற்றி பேசுகிறாங்க. ஒருவேளை நான் பவர் ஏஜென்ட்டு நான் கிரையம் வாங்கிட்டேன், நான் கிரைய தொகை கொடுக்கல அப்படின்னா நில உரிமையாளர் என்ன செய்யணும்? அந்த தொகையை பெறுவதற்கு தான் வழக்கிட வேண்டுமே தவிர நான் கொடுத்த கிரயத்தை வந்து செல்லாது என்று அறிவிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுபோக எவிடன்ஸ் ஆக்ட் 114Gயை சுட்டி காட்டி இந்த வழக்கில் கண்ட 1 முதல் 3 பிரதிவாதிகள் விட்னஸ் பாக்ஸுக்கு வரலை, அதனால் அவர்களுக்கு எதிரான அனுமானத்தை வந்து எடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 32, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 213, 218, 201, 203, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 31, டிபி ஆக்ட் 55B, எவிடன்ஸ் ஆக்ட் 114G இந்த பிரிவுகள்லாம் சுட்டி காட்டி சில முன்தீர்ப்புகளை வந்து காட்டுறாங்க. இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க? ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் வாதியும் 1 முதல் 3 பிரதிவாதிகளும் உடன் பிறந்த சகோதரர்கள். வழக்கு ஏ ஷெட்யூல் சொத்தின் உரிமையாளர் வாதி. அவர் 3 கிரய பத்திரங்கள் மூலமாக ஏ அட்டவணை சொத்தை கிரயம் வாங்கியிருக்கிறாரு. அதே போல் பி அட்டவணை சொத்து வந்து 1 முதல் 3 பிரதிவாதிகளுக்கு சொந்தமானது. அவர்கள் 4 கிரய பத்திரங்கள் மூலமாக அந்த சொத்தை கிரயம் வாங்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு வாதியும் 1 முதல் 3 பிரதிவாதிகளும் சேர்ந்து இந்த வழக்கில் கண்ட 4வது பிரதிவாதிக்கு மொத்த சொத்தையும் ரூபாய் 22 லட்சத்துக்கு கிரயம் பேசி ஒரு கிரைய ஒப்பந்த ரசீதை நிறைவேற்றியிருக்கிறாங்க. எப்போ? 18/5/2005. மேலும் 4வது பிரதிவாதியிடமிருந்து 50,000 அட்வான்ஸாகவும் பெற்றிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தாப்புல இந்த வாதியும் 1 முதல் 3 பிரதிவாதிகளும் சேர்ந்து இந்த வழக்கு சொத்தை பொறுத்து கிரையப்பத்திரம் எழுதி கொடுப்பதற்கு 5ஆம் பிரதிவாதிக்கு 30/6/2005 ஒரு பவரை கொடுக்குறாங்க. 5ஆம் பிரதிவாதி 4ஆம் பிரதிவாதியின் ஒப்புதலுடன் 11/7/2005 6-7 பிரதிவாதிகளுக்கு வழக்கு சொத்தை கிரயம் செய்து கொடுத்து விட்டார். ஆனால் வாதி என்ன சொல்கிறாரு? நான் கிரைய ஒப்பந்தம் போட்டது உண்மை, பவர் கொடுத்ததும் உண்மை. ஆனால் அதிலிருந்து 2 நாளில் எனக்கு கிரயம் கொடுக்க விருப்பம் இல்லை. உடனடியாக நான் 1 முதல் 5 பிரதிவாதி நேரில் இறங்கி, எப்பா எனக்கு கிரைய ஒப்பந்தமும் வேண்டாம், எனக்கு பவரும் வேண்டாம்னு சொல்லி நான் பவர் கேன்சல் பண்ண சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நீ மட்டும் பவரை ரத்து பண்ண முடியாது, அப்படி ரத்து பண்ணால் என்டையர் பவரும் ரத்தாயிரும், ஏ அட்டவணை சொத்தை பொறுத்த மட்டும் நீ விலகிக்கா அப்படின்னு சொல்லி அந்த டோக்கன் ரசீதை வாதிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. வாதி அதை கிழித்து போட்டு விட்டார். உடனடியாக வாதி அடுத்து என்ன பண்ணுறாரு? 5ஆம் பிரதிவாதிக்கு ஏ அட்டவணை சொத்தை பொறுத்து கொடுக்கப்பட்ட பவரை ரத்து செஞ்சு 4/8/2006 ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார். மேலும் வாதி என்ன சொல்கிறாரு? 6-7 பிரதிவாதிகளுக்குரிய கிரயம் மறுபயன் இல்லாதது, அதில் சேல் கன்சிடரேஷன் எதுவும் கை மாறலை அப்படின்றாரு. அதுபோக என்ன சொல்கிறாரு? ஏன் சொத்து வந்து ஜாயிண்ட் சப் ரிஜிஸ்ட்ரார் எண்ணின் அதிகார வரம்பு எல்லைக்கு உட்பட்டது, ஆனால் எண் 1 கொண்டு அதை பதிவு பண்ணியிருக்காங்க, ஸோ அதனாலேயே அந்த கிரைய பத்திரம் செல்லாது அப்படின்னு முக்கிய இந்த 3 வாதங்களை வைக்கிறாரு. வாதி 5ஆம் பிரதிவாதிக்கு கொடுத்த பவரை மறுக்கலை. பவரின் அடிப்படையில் 5ஆம் பிரதிவாதி 6-7 பிரதிவாதிகளுக்கு சொத்தை கிரயம் கொடுத்துட்டாரு. வழக்கின் ஆதாரங்கள்லேருந்து 5ஆம் பிரதிவாதி வசம் எந்த தொகையும் செலுத்தப்படலை. இந்த 6-7 பிரதிவாதிகள் வழக்கு சொத்தை கிரயம் பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட கிரயத்தொகை முழுவதும் இந்த வாதி மற்றும் 1 முதல் 3 பிரதிவாதிகளின் கடன்தாரர்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. அதே நேரத்தில்
இந்த பவர் ஆவணத்தில் வந்து ஒப்பந்த ரசீதுடன் தொடர்புடைய சொத்துக்களையும் விற்க அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 4ஆம் பதிவாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின் அனுசரித்து நீங்கள் கிரயம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பவரை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இந்த 5ஆம் பிரதிவாதி பவரின் அடிப்படையில் 6-7 பிரதிவாதிகளுக்கு 2005 கிரயம் கொடுத்த பிறகு தான் இந்த வாதி வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அந்த நோட்டீஸில் கூட நான் ஏற்கனவே வாய்மொழியாக பவரை ரத்து செய்து விட்டேன் அப்படின்னு இந்த வாதி அந்த அறிவிப்பில் சொல்லலை. ஆனால் பவரை ரத்து செஞ்சு அறிவிப்பு அனுப்புவதற்கு முன்பாகவே பவர் ஏஜென்ட்டு 6-7 பிரதிவாதிகளுக்கு வந்து சொத்தை விற்றுவிட்டார். அதனால் பவர் ரத்துக்கு முன்பாக இந்த பவர் ஏஜென்ட்டு 6-7 பிரதிவாதிகளுக்கு கொடுத்துருக்கிற கிரயம் செல்லும். ஏற்கனவே இது குறித்து வி ரவிக்குமார் வெர்சஸ் குமார் 2025 SC பேஜ் நம்பர் 513 அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரவிக்குமார் வழக்கை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்துக்காங்க. அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதே போல் பல்வேறு அதிகார வரம்புடைய சார்பதிவாளர் அலுவலகத்திற்குள் உள்ள சொத்துக்கள் குறித்து ஏதாவது ஒரு சப்ரிஷ் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் பதிவு பண்ணிக்கிடலாம். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 28, 64, 65, 66 28, 64, 65, 66 வந்து அதிகாரம் அளிக்குது. அதனால் ஜாயிண்ட் 1 சப்ரிஷ் ஆஃபீஸில் இந்த 5ஆம் பிரதிவாதி 6-7 பிரதிவாதிகளுக்கு கொடுத்த கிரயம் பதிவு செய்யப்பட்டிருப்பது வந்து சட்டப்படி செல்லும்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற மேல்முறையீட்டுகளை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ நீங்கள் பவரை வந்து எந்த சூழ்நிலையில் முதல்ல ரத்து பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடும். நீங்கள் சேல் கன்சிடரேஷன் முழுமையாக கொடுத்து நீங்கள் ஒரு பவரை வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அந்த பவரை ரத்து செய்ய முடியாது. சேல் கன்சிடரேஷன் பெய்டு, நீங்கள் கிரயத்துக்கு பதில் பொது அதிகாரம் வாங்கிக்கிறீங்க. அப்படிப்பட்ட பொது அதிகாரத்தை ரத்து செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சொத்தை கிரயம் பேசுகிறீங்க, அதை பிளாட்டு போட்டு தான் விற்கணுங்கிற உங்கள் எண்ணம். அப்போ உங்கள் பேரில் அதை கிரயம் முடித்தா ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் தொகையை கொடுத்துட்டு பவரை வாங்கிக்கிடுவீங்க. அப்படி பவரை வாங்கி கொண்டு சேல் கண்டிஷன் கொடுத்து பவரை வாங்கிவிட்டால் அந்த பவரை ரத்து செய்ய முடியாது. இப்போ நீங்கள் பவர் டீலில் வந்து தொகையை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். அதுக்காக நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பவரை வாங்கிக்கிட்டு வெளியே டாக்குமெண்ட்டு போட்டுருவாங்க, அதை பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ அந்த வெளியே போட டாக்குமெண்ட்டை குறியீடு செய்வதில் நமக்கு சிக்கல் சிக்கல் வரும். நீங்கள் சம்மத பத்திரம் அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த சம்மத பத்திரத்துக்கு கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு. எப்படி அப்படின்னா, ஒரு அசையா சொத்து குறித்து அந்த சொத்துரிமை உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் மூலமாக வருது, இன்ட்ரெஸ்ட் உங்கள் மூலம் அந்த டாக்குமெண்ட் மூலமாக வருது அப்படின்னா அந்த ஆவணமானது கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. சரி, கொலட்ரல் பர்பஸுக்காக அந்த பதிவு செய்யப்படாத டாக்குமெண்ட்டை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்த முடியாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஏன்னா என் வழக்கிலையும் ஒரு வழக்கிலையும் இந்த பிரச்சனை தான் இன்வால்வ் ஆகிருக்கு. பவரை வாங்கியாச்சு, தொகை செலுத்தினத்துக்கு ஒரு சம்மத பத்திரம் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு தான் நான் கட்சி பண்ணுறேன். அந்த வழக்குக்கு தான் இதை இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கிடச்சிது. சிக்கல்கள் இருக்குது. அதே நேரத்தில் பவர் ஏஜென்ட்டுக்கு வந்து உரிமையாளருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? எப்போ இருக்குது? இப்போ ஓனரே டைரெக்டாக பார்ட்டிக்கிட்ட பேசி தொகையை வாங்கிக்கிட்டு பவர் ஏஜென்ட் மூலமாக கிரயப்பத்திரம் மட்டும் எழுதி கொடுத்தா கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, உரிமையாளருக்கு கணக்கு கொடுக்கல, பணமும் வரலன்னா உரிமையாளர் என்ன பண்ணணும்? டிபி ஆக்ட் 55B பிரகாரம் தொகையை வசூலிக்க தான் வழக்கு போட முடியுமே தவிர அந்த பத்திரத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. இப்படி பல விஷயங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதையும் மிஞ்சி தீர்ப்புகள் இருக்குது. ஒரு படிக்காத ஏழை, கிராமப்புறத்தில் வசிப்பவர், அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, அவர்கிட்ட உன் சொத்தை டெவலப் பண்ணி தரேன்னு சொல்லி பவர் வாங்கிடுறான். பவர் வாங்கிட்டு அடுத்தடுத்தால வித்துட்டான்னு வச்சுக்காங்க. இப்போ அந்த பாதிக்கப்பட்டவருக்கு என்ன ரெமெடி அப்படின்னா அவருக்கு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்ப்பை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வழக்கு தீர்ப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
எல்லோ வழக்கு தீர்ப்பும் எல்லோருக்கும் பொருந்தாது. நம்ம வழக்கின் தன்மை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பை பயன்படுத்திக்கிடணும்னு சொல்கிறேன். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஆச்சு. படித்து பாருங்கள்.